வெஃகாமை பிறர் பொருள் கவராமை. நடுவு இன்றி நன்பொருள் வெஃகின் குடிப்பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும். நடுவு நிலைமை இல்லாமல் பிறர் பொருளை அபகரிக்க விரும்பினால் அவ்விருப்பம் அவனது குடியை கெடுத்து பல தீமைகளை அப்பொழுதே கொடுக்கும். நடுநிலைமை இல்லாமல் பிறர் பொருளை நம்ம அபகரிக்க நினைச்சோம்னா அந்த விருப்பம் என்ன பண்ணுமா, அவனோட குடியையே கெடுக்குமா. அது மட்டும் இல்லாமல் பல தீமைகளை அப்பொழுதே கொடுக்குமா. அப்ப வெஃகின்னா பிறர் பொருளை கவராமல் இருத்தல். வெஃகாமை அப்படின்னா பிறர் பொருளை கவராமை. படுபயன் வெஃகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். நடுவு நிலைமையை தவறினால் வரும் இழிவுகளுக்கு அஞ்சுபவர் பிறர் பொருளை அபகரித்து கொள்வதாகிய இழி செயலை செய்ய மாட்டார். பிறர் பொருளை கவர்வதால பெரிய பயன் வந்தாலுமே அது ஒரு இழி செயலாகும். அந்த இழி செயலுக்கு அஞ்சுபவர் அந்த செயலை செய்ய மாட்டார்.